திருவெம்பாவையின் 17வது திருப்பாட்டு செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாததுவோர் இன்பம் நம் பாலதா என்று தொடங்குகிற சிவபரம்பொருளினுடைய அளப்பரிய கருணையை வியக்கிற மிகச்சிறந்த பாட்டு இந்த 17வது திருப்பாட்டு. வானத்து தேவர்கள் தேவாதி தேவர்கள் பலரும் சென்று சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். எனக்கு நீ அதனைத்தா, இந்திர பதத்தைத்தா, மேலான உலகத்தைத்தா, நீண்ட ஆயுளைத்தா, மரணமில்லாத வாழ்க்கையைத்தா என்றெல்லாம் கெஞ்சி கிடக்கிறார்கள். ஆனால் தேவர்கள் பால் பெருமானுக்கு கருணை சிறிது கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வானத்து வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போய்விட்டிருக்கிறது என்று மாணிக்கவாசக பெருமான் கருதுகிறார். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரா? விண் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்கிறது அருமையாக ஒரு தொடர். விண் பழித்து என்றால் இங்கே இருக்கிறவர்களெல்லாம் உண்மை அன்புடையவர்கள் இல்லை, உண்மையாக என்னை நேசிப்பவர்கள் இல்லை, தன் தேவைக்காக என்னை வழிபடுகிறவர்களே தவிர என்பால் அன்பு செலுத்துகிறவர்கள் இல்லை என்று வேண்டாம் என்று வானத்தை பழித்துவிட்டு இந்த மண்ணுலகத்தின் கண்ணே கால் தோய நடந்து வந்து மனிதர்களை ஆட்கொள்ளுகிற கருணையாளன் சிவன். அதைத்தான் இந்த பாட்டு மிக அழகாக சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? செங்கணவன் பால் சிவந்த கண்ணை உடையவனாகிய பெருமான் இன்னொரு தெய்வம். அதற்கு அடுத்தாற்போல் திசைமுகன் பால் 4 திசைகளிலும் 4 முகத்தை வைத்துக்கொண்டு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற படைப்பு கடவுள் செங்கணவன் என்பவன் காத்தல் கடவுள். இந்த 4 முகங்களை உடையவனாக இருக்கிற பிரம்மதேவன் படைத்தல் கடவுள்.
அவர்களெல்லாம் வந்து கையேந்தி எனக்கு இதைத்தான்னு கேட்கிறார்களா? கருணை பாலித்தானா என்றால் இல்லையா? செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், வானத்து தேவர்கள் வந்து இந்திரன் முதலிய தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து தங்களுக்கு இன்னென்னது வேண்டும் என்கிறார். தேவர்கள் பால் எத்தனையோ அவர்கள் கெஞ்சிய பொழுது அவர்களுக்கு காட்டாத, அவர்களுக்கு தாராத கருணையை என்ன செஞ்சா? தேவர்கள் பால் எங்கும் இல்லாதது ஓர் இன்பம். எங்கும் இல்லாததுன்னா யார் ஒருவரும் சிவபெருமானிடமிருந்து இத்தகைய இன்பத்தை பெற்றார்கள் என்று சொல்லக்கூட கேட்டதில்லை. அப்படிப்பட்ட இன்பத்தை நம் பாலதா. பெண்களே, நம்மை ஒத்திருக்கிற ஒன்றுக்கும் பற்றாத இந்த சின்ன சிறுமிகளாகிய நமக்கு கிடைக்குமாறு பெருமான் இந்த நில உலகத்திலே வந்து இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கிறான். எப்படி? செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாதது ஓர் இன்பம் நம் பாலதா. யாருக்கும் கிடைக்காத இன்பம் நமக்கு கிடைக்குமாறு என்னென்ன? கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. அவனுடைய இன்பத்தை நமக்கு தருகிறவள் யாரென்றால் அவன் பாகம் பிரியாத பைந்தொடியாக இருக்கிறவளாகிய உமையம்மை. அந்த சக்தியை வியந்தது என்றுதான் திருவெம்பாவைக்கு குறிப்பு எழுதுவார்கள். அப்படி கொங்குன் கருங்குழலி என்றால் தேனுண்ணுகிற தன்மையுடையதாகிய வண்டுகள் மொய்க்கின்ற குழலை உடையவளாக இருக்கிற கரிய நீண்ட குழலை உடையவளாக இருக்கிற உமையம்மை. அப்படி கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. கோதுன்னா ஒரு பழத்தை பிழிகிறோம். பிழிகிற நேரத்தில் அதனுடைய சக்கையும் சாரும் இருக்கிறது. சாற்றை தனியாக எடுக்கணும்னா வடிகட்டுகிறோம். நல்ல சாறு அடியிலே போய் விடுகிறது. மேலே இருப்பதாக இருக்கிற சதைப்பகுதிகளை குப்பைன்னு தூக்கி எறிகிறோம் இல்லையா? இறைவன் மனிதர்களை கோதாட்டுகிறான் என்றால் தேவையற்ற பகுதிகளை அகற்றிவிட்டு தூய்மையுடைய பகுதியை நோக்கி நம்மை நடையிட்டு செல்லுவதைத்தான் கோதாட்டுதல் அல்லது சீராட்டுதல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். இங்கே பெருமான் கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. நம் தம்மை கோதாட்டின்னா குற்றங்களிலிருந்து நம்மை நீக்கி. அதை எப்படி செய்கிறான் தெரியுமா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி. திருவிழா காலங்களில் பார்த்தால் 10 நாள் திருவிழா என்றால் அது சைவ கோயில், வைணவ கோயில், முருகப்பெருமான் கோயிலில் எல்லாம் பெருமானை தேரில் வைத்து கொண்டு, இல்லையென்றால் சப்பரத்தில் வைத்து கொண்டு, தோளிலே தூக்கி கொண்டு அந்த 4 வீதிகளிலே வலமாக வருவார்கள். 10 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஏறி பெருமான் வந்து காட்சி தருவான். எதற்கு அந்த காட்சி என்று கேட்டால், இந்த தெருவிலே இருந்த ஒருவன் 30 ஆண்டு காலம் வந்து என்னை வழிபட்டான், எனக்கு எல்லாம் செய்தான், திருப்பணிகள் செய்தான், இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கிடக்கிறான், கோயிலுக்கு நடந்து வந்து என்னை தரிசிக்க முடியவில்லையேன்னு வாடி கிடக்கிற அவனை 40 ஆண்டு எனக்கு பணி செய்தவனுக்கு காட்சியை அவன் வீட்டு வாசலில் சென்று நான் தருகிறேன் என்கிற கருணையை காட்டத்தான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஒரு வீடாக வந்து நிற்பான். அந்தந்த வீட்டிலேருந்து கொண்டு போய் ஒரு பிரசாதத்தட்டு நீட்டுவாங்க, அர்ச்சனை காட்டுவார்கள், வாங்கி உடைத்து தீபாராதனை காட்டி கொண்டு வந்து தருவார்கள். அது ஒரு பொருள். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு இன்னொன்று, நம்முடைய மனம் இருக்கிறதே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு சொன்ன மாதிரி நம்முடைய உள்ளத்து கோயிலுக்குள்ளே பெருமான் எழுந்தருளி வருவான் என்பது தத்துவ பொருள். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன பண்ணுவானா? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. தன்னுடைய சிவந்த தாமரைப்பூ போன்றிருக்கிற திருவடிகளை நமக்கு தந்துன்னா திருவடி சூட்டி கருணை பாலித்த அடி என்பதே கருணையை குறிப்பிடுகிற ஒரு குறியீட்டு சொல் சைவத்தில். எனவே இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் காட்டி என்ன செய்வானா? அந்த பெருமான் எழுந்தருளும் அப்படிப்பட்ட அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை, அழகிய தோற்றமுடையவனாகிய மன்னர்க்கு மன்னனை, அடியோங்கட்கு ஆரமுதை, அவன் திருவடிகளில் அன்பு பூண்டார்க்கு கிடைத்தற்கரிய அமுதமாக இருக்கிற பெருமானை, ஆரமுதை
நங்கள் பெருமானை, நம்முடைய தலைவனாக இருக்கிறவனாகிய சிவபெருமானை பாடி வாருங்கள் பெண்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகப் பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அப்படி பாடுவதன் மூலமாக நமக்கு புது நலங்கள் வந்து சேரும் என்பதை உணர்ந்தவாறு, பெண்களே நீங்கள் சென்று நீராடுங்கள் என்று அம்மையப்பராக முதலில் குளத்தை பார்த்து மேகத்தை பார்த்து மழைதா என்று கேட்டுவிட்டு, அவன் நம்பொருட்டு விண்பழித்து மண்புகுந்து நம்மை ஆட்கொள்ளுகிற கருணையாளன், அவன் திறம் நினைந்து நீராடுங்கள் என்று சொல்லி நம்மை பெருமானினுடைய திருவடி நோக்கி ஆற்றுப்படுத்துகிற அற்புதமான திருப்பாட்டு இந்த செங்கணவன் பால் என்று தொடங்குகிற இனிமையான இந்த 17ஆம் திருப்பாட்டு.